கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் மத்தேயு 25 அதிகாரம் 21 முதல் 23 வசனம். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் அநேகத்திற்கு நம்மை அதிகாரியாக மாற்றுகிறார். வேதத்திலிருந்து 3 காரியங்கள் மூலமாக கர்த்தர் நம்மை கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிற பட்சத்தில் நமக்கு எவ்விதமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாக நிறைவை கட்டளையிடுகிறார், நன்மையை கட்டளையிடுகிறார் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, கொஞ்சத்தில் உண்மை நிறைய நன்மை. ஆதார வசனம் லூக்கா 16 அதிகாரம் 10 வசனம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் அநேகத்திற்கு உங்களை உண்மை உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 10 வசனம். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் மரண பரியந்தம் உண்மையா இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை, அந்த நித்திய ராஜ்யத்தை, இளைப்பாறுதல் தேசத்தை நாம் சுதந்தரிக்கத்தக்க நமக்கு ஜீவ கிரீடத்தை அவர் தருகிறார். பிரியமானவர்களே, நம்ம பார்த்தோம், கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் பொழுது அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிகாரியாக ஒரு உயர்வை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார். இரண்டாவது நம்ம பார்த்தோம், கொஞ்சத்தில் நாம் உண்மையா இருக்கும் பொழுது அநேகத்தின் மீது நாம் உண்மையா இருக்க, நீதியின் பாதையில் நம்ம நடக்கத்தக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நம் மரண பரியந்தம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் ஜீவ கிரீடத்தை நமக்கு அளிக்கிறார். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 20 வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பூரணம் என்றாலே அது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. பரிபூர்ணம் என்றால் அது முழுமையான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நீங்கள் உண்மையுள்ள மனுஷனாக இருக்கும் பொழுது கர்த்தர் பரிபூர்ண முழுமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. என்னாகமம் 12 அதிகாரம் 7 வசனம். மோசே உண்மை உள்ளவராய் இருந்தார், ஆகவே கர்த்தர் அவருக்கு ஒரு உயர்வை கட்டளையிட்டு அவரை ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் தானியேல் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆதார வசனம் தானியேல் 6 அதிகாரம் 4 வசனம். ஆகவே கர்த்தர் உயர்வை கட்டளையிட்டார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அநேகத்தின் மீது உங்களை அதிகாரியாக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை கட்டளையிடுவார். இரண்டாவது, கொஞ்ச பலன் நிறைய பலன். ஆதார வசனம் வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 8 வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் நமக்கென்று திறக்கிற ஆசீர்வாத கதவை, வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அதாவது கர்த்தர் நம்முடைய கிரியைகளை, அதாவது கிரியை என்றால் செயல்களை அறிந்திருக்கிறார். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிற பலனில் கர்த்தரை நாம் மறுதலிக்காமல், எந்த சூழ்நிலைகளும் அவருடைய அன்பை விட்டு விலகாதவர்களாய் நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது. இரண்டாவது, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறபடியினால். மூன்றாவது, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 3 காரியங்களை நம்ம பிரதானமாக இந்த வசனங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். நம்ம கொஞ்சம் பலத்தில் கர்த்தரை, நாம் உண்மையுள்ளவர்களை அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கும் பொழுது. இரண்டாவது, அவருடைய வசனத்தை, அதாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருந்து. மூன்றாவது, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். திறந்த வாசலை நமக்காக அவர் திறந்து கொடுக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவனும் ஒருபொழுதும் பூட்டவே முடியாது. குறித்த காலத்துல, ஏற்ற வேளையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானதை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, கொஞ்சம் பலத்தோடு நீங்கள் நிறைவான பலனை பெற வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் திறந்த வாசலை உங்களுக்கு திறந்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 14 வசனம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் விதமாக சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உன்னோடு இருக்கக்கூடிய தேவன் நான் அல்லவா. அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவன்,
யூதராஜ சிங்கமான அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் உனக்கு இருக்கிற பலத்தில் நீ போ என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட கொஞ்சம் பலத்தோடு நீங்க காணப்படலாம். என்னால் என்ன செய்ய முடியும், என் ஃபியூச்சர் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அதிகமா உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க வாடி தவிக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்தால், சர்வ வல்லமையுள்ள தேவன் யூதராஜ சிங்கம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது சகலத்தையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கூடனானவைகளை கர்த்தர் செவ்வையாக்குவார். பழையன ஒளிந்து போக பண்ணுவார். புதிதான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, பழையன ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஏசாயா 40வது அதிகாரம் 29 முதல் 31வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி சோர்ந்து போய் விழுந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். இரண்டாவது, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அதாவது சத்துவம் இல்லாமல் பலனே இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சத்துவத்தை கட்டளையிட்டு கர்த்தர் அவனை பெருக பண்ணுகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். சத்துவம் இல்லாத பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கட்டளையிட்டு கர்த்தர் அவர்களை பெருக பண்ணுவார். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட வசனத்தின்படி உங்களுக்குள் இருக்கக்கூடிய கொஞ்ச பலத்தில் நீங்கள் உண்மை முத்தமும் உள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை கட்டளையிடுவார். மூன்றாவது, கொஞ்சம் பொருள் நிறைய அருள். ஆதார வசனம் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 8வது வசனம். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநியாயமாக சம்பாதிக்கிற அநியாயமான செயல்கள் நிமித்தமாக வருகிற வருமானம் அதை காட்டிலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் என்று இந்த வசனத்தின்படி அறிந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 16வது வசனம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சஞ்சலம் என்றால் குழப்பம், வேதனை. சஞ்சலத்தோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருகிற அதிக பொருளை காட்டிலும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளேலே, அதாவது கர்த்தர் மீது இருக்கிற பயத்தின் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் கிரியை நடப்பித்து அவனுக்கு கிடைக்கிற பலன் பொருள் இதையே உத்தமம் என்று இந்த வசனத்தின்படி அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, தீங்கு செய்யாதவர்களாய் சஞ்சலத்தோடு காணப்பட்டு அதிக பொருளை ஈட்டி சமாதானமின்மையோடு காணப்படாத பிள்ளைகளாக நீங்க இருந்து கர்த்தருக்கு பயந்து நடந்து கொஞ்சத்திலே நீங்கள் உத்தமமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிற நன்மை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் சந்தோஷத்தோடு சுகித்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். 37வது சங்கீதம் 16வது வசனம். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, துன்மார்க்கர் என்றால் வேதத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கர் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கிற செல்வ திரட்சியை பார்க்கிலும், அதாவது துன்மார்க்கன் யார் என்றால் வேதத்தை விட்டு விலகும் பொழுது அவன் நீதிமானாக நடக்காதவனாய் இருப்பான். ஆகவே அவன் வாழ்க்கையில் அவன் அதிக தவறை செய்வான், அநீதியான பாதையில் நடப்பான், குறுக்கு வழியில் பணத்தை வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்று அதிக கேடுள்ளதை போலியான காரியங்களை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவனுடைய வாழ்க்கையில் செல்வ திரட்சியை அவன் உண்டாக்குவான். பிரியமானவர்களே, அவனை காட்டிலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தர் அநேகத்தின் மீது அதிபதியாக நம்மை மாற்றுகிறார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12 முதல் 16வது வசனம். பானையில் ஒரு படி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே இருந்தது. விதவை தாய் தேவ மனுஷனாகிய எலியாவை போஷித்ததினால் பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த விதவையாகிய தாய் தன்னுடைய பிள்ளைக்காக வைத்திருந்த அந்த மாவில் கொஞ்சத்தில் உண்மையாக எலியாவை அவள் போஷித்தபடியினால் கர்த்தராகிய தேவன் அவளுடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவளுடைய பானையில் மா செலவழிந்தும் போகவில்லை, அவள் எடுக்க எடுக்க அது வந்து கொண்டே இருந்தது. அது மாத்திரமல்ல, அவளுடைய கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் அந்த உண்மையை அறிந்து அவர் நம்முடைய வாழ்க்கையில்
நிறைவான அருளை கட்டளையிடுகிறார். நிறைவானதை கர்த்தர் தருகிறார். நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்க நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. கொஞ்சத்தில் உண்மையாக நீங்கள் இருக்கும் பொழுது நிறைய நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். கொஞ்சம் பலத்தோடு நீங்கள் கர்த்தரை உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது நிறைவான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, கொஞ்சம் பொருள் நிமித்தமாக நீங்கள் நிறைவாய் இருக்கும் பொழுது கர்த்தர் மிகுதியான நிறைவான அருளை உங்கள் வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஜெபம். அன்பின் பிதாவே அப்பா, எங்களை மது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்து மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டாப்பா, தயவாய் மன்னித்து நீரை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உச்சம் தலை இந்த உள்ளம் கால் வரை கர்த்தருடைய பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது இறங்கட்டும் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு பிரியமானதை செய்து அப்பா, உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை புது புது கிருபையினால் நன்மையினால் நீ திருப்தியாக்குகிற தேவன். இந்த நாளுக்குரிய கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தினால் திருப்தியாக்குங்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காது என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்தித்து பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தால் நீர் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் தகப்பனே. கைட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வசனத்தின்படி ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு தகப்பனே, ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தோடு தலை நிமிர்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. ஏற்ற வேளையில குறித்த காலத்துல பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தமாகி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. திக்கற்ற பிள்ளைகளின் அப்பா நியாயத்தை நீர் விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக நீர் மனம் இறங்குங்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா விசுவாசத்தோடு மண்டையில் கிட்டி சேர்ந்து அப்பா உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ தகப்பனே, அவர்களுடைய மன விருப்பத்தை உம்முடைய சித்தத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் ஆமென்றும் ஆமென்றும் அப்பா நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சகாயராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீரப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. குறைவின்றி தாமதமின்றி அப்பா பிள்ளைகள் சுகித்து வாழ இயேசுவின் நாமத்தினால் அப்பா கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வாத தாமதங்களை எல்லாம் ஆண்டவர் நீர் மாற்றுங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. உடைய மகா பெரிய உன்னத கிருபையினால் அப்பா பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா வியாதி என்கிற வேதனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வேதனையிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்தினால் அப்பா. உடைய சுகமளிக்கிற கரம் பிள்ளைகளை தொடுட்டும் ஆண்டவரே. எல்லா வலி வேதனைகளிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுங்க தகப்பனே. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உண்டு பண்ணுங்கப்பா. ஏற்ற விழாயிலுமே புத்தியுள்ள ஸ்திரீயும் கட்டளையிட்டு தகப்பனே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேனப்பா. பிள்ளைகளுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லையாப்பா. உம்மே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா நன்மைகளை பெற்றுக்கொண்டு அப்பா உமக்காக ஜீவனுள்ள சாட்சிகளாக எழும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. குறித்த காலத்துல அப்பா உடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசையை அனுப்பி பிள்ளைகள் வாழ்க்கை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. பண தேவைகள், பொருள் தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. சரீரத்துல நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. ஜீவகாலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா பிரிவினைகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஒரு மனப்பாட்டை கட்டளையிடுங்க தகப்பனே. கணவன் மனைவிக்குள் நல்ல ஐக்கியத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. எல்லா பிரிவினையை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் தந்திரங்கள், சந்தேகங்களை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக போட பண்ணி அப்பா குடும்பமாக ஜீவனுள்ள சாட்சிகளாக நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா நீர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா.
ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயத்தின் தேவனாக அற்புதத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை சேர்ந்து வாழ பண்ணுங்க தகப்பனே. அப்பா, உம்மால் வருகிற சுதந்திரம் ஆண்டவரே, குழந்தைகள் அவர்களை அப்பா நல்வழிப்படுத்தி சீர்படுத்தி நடத்த பெற்றோருக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்கப்பா. குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதத்தின் தேவனாக அதிசயத்தை உண்டு பண்ணுங்கப்பா. 12th 10th எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே. கர்த்தர் தாமே தகப்பனே நல்ல ரிசல்ட் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி அவர்கள் எதிர்காலம் அமைய கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவ சித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். குழந்தைகள் ஆண்டவரே அப்பா, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்து வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபொழுதும் உம்மை தரிசிப்பதல்ல என்று வேதம் சொல்லுகிறதப்பா. பரிசுத்தத்தை காத்து கொண்டு உண்மை முத்தமமாய் இருந்து கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கிருபை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாவ அடிமைத்தன கட்டுகளை இயேசுவின் நாமத்தால் பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி ஆண்டவரே மொபைலுக்கோ ஆண்டவரே ப்ரொனோகிராஃபிக்கோ எதுக்கும் அடிமையாகாதபடிக்கு கர்த்தர் பிள்ளைகளை பரிசுத்தத்தோடு பாதுகாத்து வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எக்ஸாம் எழுதி கொண்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், அது மாத்திரமல்ல ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. குறித்த காலத்தில் அப்பா பிள்ளைகள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தரால் ஜெயம் வரும் என்று சொன்ன வசனத்தின் படி நீரே உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. குறித்த இடத்துல ஆண்டவரே உடைய சித்தத்தின் படி அப்பா நல்ல வேலையை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பத்தையும் உடைய சித்தத்தின் படி இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆமென்றும் ஆமென் என்றும் நீர் கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் அப்பா. இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இன்னும் வேத வாசனங்களை தியானித்து உடைய சித்தம்படி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. கடன் என்ற சிறையிருப்புல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. இஎம்ஐ லோன்கள் கட்ட முடியாதபடிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. கடன் வாங்காதபடிக்கு தகப்பனே அவர்கள் வாழ்க்கையில் அப்பா நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்க அவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எல்லா கடன் என்ற சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு பிள்ளைகள் தலை நிமிர்ந்து சுகித்து வாழ கிருபை செய்யுங்க. எந்த இடத்துல வைக்கப்பட்டு நின்றார்களோ அந்த இடத்துல உடைய பிள்ளைகள் தலையை இயேசுவின் நாமத்தினால் உயர்த்துங்கப்பா. எந்தெந்த குற்றங்கள் குறைகள் நிமித்தமாக அப்பா இந்த கடன் என்ற சிறையிருப்பு பிள்ளைகள் வாழ்க்கையில வந்ததோ அதை தயவாய் மன்னித்து கிருபையை நிறைந்த தேவனாக பிள்ளைகளுக்காக மனமிறங்கி இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை சீர்படுத்துங்க, நல்வழிப்படுத்துங்க தகப்பனே. மனிதர் கண்கள்ல தயவரக்கத்தை உண்டு பண்ணுங்கப்பா. ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து ஒரு ஒத்தாசை அனுப்புங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயத்தை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உதவி கரங்களை எழுப்பி பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு குறைவின்றி கடனின்றி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. வரது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய பரிசுத்த நித்திய வழியில் நடந்து நீர் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை இயேசுவின் நாமத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. தகுதிப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. உடைய கரம் தாமே பிள்ளைகளை கூட இருந்து வழிநடத்தி பாதுகாக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை விசுவாசித்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நன்மையானதை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.